இது வந்து இதுல தான் யூனிக்கா சொல்லியிருக்காரு. ரூக்ஷ, லகு, சீதம் இந்த மூணும் வாதத்தோட குணங்கள். அதனால வாதம் ஜாஸ்தியாகுது. ஒரு ஒரு பரிச்சயத்துக்காக நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கிறோம். அடுத்த இருந்து இவ்வளவு டீட்டெயிலா பார்க்க மாட்டோம். வமன, விரேச்சன, ஆஸ்தாபன, சிரோ விரேச்சன இதுலோட அதியோகம். ஸோ பஞ்சகர்மா என்ன சோதன கர்மம் என்ன பண்ணினாலும் அந்த சோதன கர்மத்தோட அதியோகத்துல வாதத்தோட கோபம் உண்டாகும். சோதன கர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா நம்ம வந்து உள்ள இருக்கக்கூடியதான அந்த தோஷங்களை வெளியில தள்ளுறோம். அது கரெக்டான அளவுல தள்ளினா வாத கோபம் உண்டாகாது. அது சரியா அளவுக்கு அதிகமா தள்ளினா அந்த இடத்துக்கு வந்து ஒரு ரிக்ததை வரும், ஒரு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அதனால வாதத்தோட கோபம் அதிகமாகும். அது மட்டும் இல்லை, மூர்த்தமாக இருக்கக்கூடிய தோஷங்கள் வெளியில போகும்போது அங்க வந்து ரௌஷ்யம் ஜாஸ்தியாகி வாதகோபம் உண்டாகும். அதனால வமன, விரேச்சன, ஆஸ்தாபன, சிரோ விரேச்சன, அதியோக இதனால் எல்லாமும் வாதங்கோபத்தை அடையலாம். அப்புறம் வியாயாம, வேக சந்தாரண. வியாயாமம்னா வியாயாமம் நார்மல் வியாயாமம் இல்லை, இங்க சொல்றதெல்லாம் அதி.